இந்த செஷனில் லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லவ்ரி அண்ட் பிரான்ஸ்டட் இந்த டூ பர்சனும் 1923 ஆசிட் பேஸ் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆசிட் மீன்ஸ் acid is a substance. Acid is a substance has a tendency to donate a proton. Acid is a substance. அது ஒரு substance has a tendency to donate a proton. So ஒரு single proton donate பண்ற chemical substance Hall is called acid based on Lowry-Bronsted acid base concept. Proton means H plus ion. ஓகேங்களா? Then example HCl, H2SO4, HNO3 etc. இதெல்லாம் லவ்ரி பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் கான்செப்டில் ஆசிடாக ஆக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆனால் ஹேவிங் H ப்ளஸ் அயான். ஸோ புரோட்டானை ஈஸியாக டொனேட் பண்ணுவாங்க. ஆசிட் இஸ் கால்டு புரோட்டான் டோனார். Acid is called proton donor. Proton means H plus ion, donor means donating tendency. So Lowry-Bronsted acid base concept la base means base is a substance. Base is a substance has a tendency to accept a proton. Accept a proton. Proton means H plus ion. Base is a substance has a tendency to accept a proton. ஸோ புரோட்டானை அசெப்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு பேஸ். எக்ஸாம்பிள் H2O, NH3, so etc. act as a Lowry-Bronsted base because H2O accept a proton. ஒரு புரோட்டானை இவங்க வந்து அசெப்ட் பண்ணுவாங்க. NH3 also act as a Lowry-Bronsted base. Reason accept a H plus ion. Base is accept a proton. All base are called base is called proton acceptor. தமிழில் புரோட்டான் ஏற்பி. ஸோ புரோட்டானை அசெப்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்கக்கூடிய திங்ஸ் பேஸ். பேஸ் இஸ் கால்டு புரோட்டான் அசெப்டார். Lowry-Bronsted acid base concept. Acid means tendency to donate a proton. Acid is called proton donor. Base has a tendency to accept a proton. Base is called proton acceptor. Lowry-Bronsted acid base concept புரோட்டானை பேஸ் பண்ணியே கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த தியரிக்கு இன்னொரு நேம் இருக்கு, புரோட்டான் தியரி. ஸோ புரோட்டான் மீன்ஸ் இங்கே யார் அப்படின்னா H plus ion. ஸோ Lowry-Bronsted acid base concept is called புரோட்டான் தியரி. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது Lowry-Bronsted acid base concept ஆர் புரோட்டான் தியரியோட லிமிட்டேஷன். Lowry-Bronsted acid base concept ஓட
limitation. Substance like BF3 boron trifluoride and AlCl3 aluminum trichloride that do not donate protons are known behave as acids. Lowry-Bronsted acid-base concept. Acid means as a tendency to donate a proton. Acid is called proton donor. Base has a tendency to accept a proton. Base is called proton acceptor. So limitations பாருங்க. Substance like BF3 boron trifluoride, AlCl3 aluminum trichloride that do not donate protons. ஸோ இந்த டூ சப்ஸ்டன்ஸுமே H plus அயானை டொனேட் பண்ணுற டெண்டன்சி கிடையாது. பட் பாருங்க ஆர் நோன் பிஹேவ் அஸ் ஆசிட். BF3 and AlCl3 டூ சப்ஸ்டன்ஸுமே H plus அயான் ஆர் புரோட்டானை டொனேட் பண்ணுற டெண்டன்சி கிடையாது. பட் both BF3 AlCl3 act as a acid. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த லவ்ரி-பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் கான்செப்ட் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் BF3 AlCl3 எப்படி ஆசிடாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட். அந்த லூயிஸ் என்ற பர்சன் இந்த BF3 AlCl3 இவங்களோட அசிடிக் நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைடில் இருக்கிற போரான், அலுமினியம் ட்ரைக்ளோரைடில் இருக்கிற அலுமினியம், இந்த டூ ஆட்டமுமே ஆக்டேட் சிஸ்டத்தை ரீச் பண்ணாமல் எலக்ட்ரான் டிபிசியன்ட் பீசியஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க ஆசிடாக ஆக்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்குது. பேஸ்ட் ஆன் ஆக்டேட் ரூல். பேர் ஆஃப் எலக்ட்ரானு இவங்களுக்கு நம்ம டொனேட் பண்ணோம் அப்படின்னா அசெப்ட் பண்ணுற டெண்டன்சி இருக்கும். அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு லூயிஸ் அவரோட ஆசிட் பேஸ் கான்செப்டில் இந்த BF3 AlCl3யோட அசிடிக் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் லவ்ரி-பிரான்ஸ்டட் ஆசிட் பேஸ் கான்செப்டில் ஆசிட் மீன்ஸ் as a tendency to donate a proton. Acid is called proton donor. Both BF3 AlCl3 does not have proton. It means H plus ion. That why BF3 and AlCl3 acidic nature does not explain Lowry and Bronsted acid base concept.